வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர் போட்டியிடுற குளத்தூரில் இறுதி பரப்புரையை செய்து நிறைவு செஞ்சிருக்காரு. அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணியோடு சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை இன்று நிறைவு பண்ணியிருக்காரு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னையில் நிர்வாகிகள் கூட்டம் நடத்தி தன்னோட பிரச்சாரத்தை இன்று நிறைவு பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் இது ஒரு இந்திய அளவுக்கான ஒரு தேசிய அளவுக்கான தேர்தல் போல ஒரு தோற்றம் இந்த பிரச்சாரம் முழுதும் இருந்துச்சு. இதுக்கான அடிப்படை என்னன்னா, 2025 ஏப்ரல் 11ஆம் தேதி சென்னை ஐடிசி சோலா ஹோட்டலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இவங்க 2 பேரும் கலந்து கொண்ட ப்ரெஸ் மீட் ஒன்று நடந்துச்சு. அந்த செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்துடுச்சு அப்படின்ட்டும், தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைவர் அப்படின்னும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்தார். எப்போ? 2025 ஏப்ரல் 11. ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட தேர்தல் பரப்புரை என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது அதிமுகவை எதிர்த்து தேர்தல் பிரச்சாரம் இல்லை, பிஜேபியை எதிர்த்து தான் அப்படின்றது தான் அவங்க கான்செப்டே. இதை ஒரு வருஷமா 2025 ஏப்ரல்ல இருந்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நாள்ல இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை அதிமுகவுக்கு எதிரான பிரச்சார களமா இல்லாம பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான பிரச்சார களமா திமுக மாத்திடுச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்தோட கடைசி கூட்டம் வரைக்கும் பாஜக அட்டாக்கு தான் அதிகமாக இருந்துச்சு. மாநில உரிமைகளை நசுக்கிற பாஜகவோட அதிமுக கூட்டு சேர்ந்துருச்சு. அதனால இவங்க இந்த மாநிலத்துக்கே நம்ம தமிழ்நாட்டுக்கே எதிரானவங்க அப்படின்ற ஒற்றை முழக்கத்தை தான் திமுக தொடர்ந்து முன் வச்சது. அதே நேரம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா, திமுக அரசோட கடந்த 5 வருடத்தில் நடந்த குற்றங்கள், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், சாதி ரீதியான பிரச்சனைகள், இவற்றையெல்லாம் முன் வச்சு தான் அவர் தன்னோட பிரச்சாரத்தை தொடர்ந்து முன் வச்சார். இதில் என்ன ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி 2025ஆம் ஆண்டுடைய இறுதியிலேயே அவரோட தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு வாசகத்தோட அவர் ஏற்கனவே கிட்டத்தட்ட 100 தொகுதிகளுக்கு மேலே 2025 நவம்பர் டிசம்பர்லேயே இந்த பிரச்சாரம் பண்ணிட்டார். அதுக்கும் தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு அவர் பண்ண பிரச்சாரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2025 முடிவில் அவர் செஞ்ச பிரச்சாரத்தில் வழக்கம் போல், அதாவது ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் தலைவர் பேசுவது போல அந்த உரைநடை பேச்சு தான் அவருக்கு அதிகமாக இருந்தது. என்று எச்சரிக்கிறேன், என்று தெரிவித்துக் கொள்கிறேன், இப்படின்ற மாதிரி தான் அவரோட பிரச்சார அந்த பாணி இருந்தது. ஆனால் தேர்தல் நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய கொங்கு தமிழில், இந்த கொங்கு தமிழ் மட்டுமல்ல, கோப ஆவேச தமிழ், அது சில நேரங்களில் எல்லை மீறிய ஒரு தனி மனித விமர்சனமாகவும் ஆரம்பிச்சது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சப்ப, முன்னாள் அமைச்சர் வேலுமணியோட பையன் விகாஷ், வேலுமணியோட அண்ணன் அன்பரசனோட பையன் விவேக், நாமக்கல் மாவட்டம் முன்னாள் அமைச்சர் தங்கமணியோட பையன் மற்றும் மாப்பிள்ளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மிதுன், இவர்களெல்லாம் இணைந்து ஒரு டீம் வச்சிருக்காங்க. இந்த டீம் அதிமுகவுக்கு தேர்தல் ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுக்கிற அந்த 2 நிறுவனங்களோட சேர்ந்து இந்த டீம், மிதுன் கேப்டனா இருக்கிற இந்த டீம் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி விஷயங்களை ஒருங்கிணைக்கிற ஒரு பொறுப்புல இருந்தது. இந்த டீம் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த செந்தமிழ், இந்த உரண்டை தமிழ், இந்த அரசியல் தமிழ் இதெல்லாம் வேணாம், உங்களுக்கு வர்ற பாஷை சாதாரணமாக மக்களா நீங்க பேசுற பாஷையில, இந்த கொங்கு பாஷையில இறங்கி அடிங்க, அதுதான் மக்களிடம் எடுபடுது என்று ஒரு ரிப்போர்ட்டை எடப்பாடி பழனிசாமியிடம் இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி, அதாவது 2025 இறுதியில் தான் செய்த பிரச்சார பாணியை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டு இந்த தேர்தல் நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு இறங்கி அடிக்க ஆரம்பித்தார்.
அதாவது மக்களோட மக்களாக ஒரு உரையாடலா கலோக்கியலா எப்படி பேசுவோமோ அதே மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. அதுவும் அவரோட அந்த கொங்கு தமிழ் இன்னும் அதிகமாகவே எடுபட்டது. இந்த நிலையில் தான் ராசா பேசியதாக ஒரு ஆடியோ வெளிவந்துச்சு. அந்த ஆடியோ 2016 ராசாவுடைய அந்த நீலகிரி தொகுதியில் இருக்கக்கூடிய குன்னூர்ல அவருடைய வீட்டில் அவர் இருக்கும்போது அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட அவர் பேசியது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த ஆடியோவுக்கு ராசா திட்டவட்டமாக ஒரு மறுப்பு வெளியிட்டாரு. அது மட்டும் இல்லை, அந்த ஆடியோவை வெளியிட்ட மாரிதாஸ் மேல அவர் வழக்கம் போட்டிருக்கார். அந்த ஆடியோவில் முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றியும் மறைந்த முன்னாள் திமுக தலைவரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களை பற்றியும் சில விஷயங்களை ராசா குரலில் அந்த ஆடியோவில் பேசியிருந்தாங்க. இதை மையமாக வச்சு எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை கிளப்பினார். உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் அதற்கு கடுமையா ஒரு பதில் கொடுத்தாரு. அதுல இருந்து இந்த பிரச்சாரத்தோட ஒரு சினாரியோவே மாறி போச்சு என்று சொல்லலாம். அந்த தனி மனித தாக்குதல் அப்படின்றது அந்த ராசா பேசியதாக சொல்லப்பட்ட ஆடியோ வெளிவந்தது. அதை அடிப்படையாக வச்சு எடப்பாடி பழனிசாமி பேசினது, அதற்கு பதில் சொல்லி முதலமைச்சர் பேசினது, இதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினது, உதயநிதிக்கு பதிலளித்து மீண்டும் எடப்பாடி பேசினது, இப்படியாக ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த கொங்கு தமிழ் கோபத்தமிழாகி அது தாறுமாறான ஒரு தனி மனித தாக்குதலாகவும் மாறிப்போச்சு. ஆனால் அந்த சர்வே டீம் இருக்குல்ல, அது என்ன சொல்லுதுன்னா இதுதான் கரெக்டு. அதிமுகனா திமுக எதிர்ப்பு, குறிப்பாக கலைஞர் கருணாநிதி குடும்ப எதிர்ப்பு, அதை பேசினாதான் அதிமுக காரங்க ஒன்றுபடுவாங்க. அதுதான் இன்னைக்கு அதிமுகவில் மிஸ் ஆயிருக்கு. அதனால நீங்க அதையே பேசுங்க, அந்த பாணியிலேயே போங்க என்று சொன்னதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து திமுக ஆட்சி மீதான இந்த 5 வருட ஆட்சி மீதான விமர்சனங்கள் ஒரு பக்கம்னாலும், இன்னொரு பக்கம் கலைஞர் குடும்ப தாக்குதல், கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி என்றெல்லாம் அவர் அந்த குடும்ப வாரிசுகள் பற்றியெல்லாம் பேசி இந்த பிரச்சார களத்தை வேறு ஒரு இடத்துக்கு அவர் எடுத்துட்டு போனார். இதற்கிடையில் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் அவ்வப்போது வருவார். அவ்வப்போது தேர்தல் அறிக்கைகளை ஒவ்வொரு மீட்டிங்கிலையும் பகுதி பகுதியாக வெளியிட்டு பேசினாரு. ஆரம்பிக்கும் போதும் ஒரே மாதிரியான ஆரம்பம், முடிக்கும் போதும் ஒரே மாதிரியான முடிவு. கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், இந்த முடிவு. இதுதான் விஜய் இன்று வரை அவருடைய பிரச்சார பாணியாக இருந்திருக்கு. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க விஷயம், நம்ம முன்ன சொன்ன மாதிரி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலா இது தேசிய பிரச்சனைகளை ஒட்டி எதிரொலிக்கிற, மாநிலத்தில் எதிரொலிக்கிற ஒரு தேர்தலா என்ற அளவுக்கு ஒரு கேள்வி எழுந்தது. அதுதான் பேன் இந்தியா படம் மாதிரி ஆகிப்போச்சு. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் மோடி வர்றாரு, அமித்ஷா வர்றாரு, பாஜக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே ஒவ்வொரு பல்வேறு மாநில பாஜக முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள்லாம் வர்றாங்க. இந்த பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மல்லிகார்ஜுன கார்கே பிரச்சாரத்துக்கு வர்றாரு, டி.கே. சிவகுமார் வர்றாரு, ராகுல் காந்தி முதலமைச்சர் ஸ்டாலினோடு மேடை ஏறல அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்குமான மனக்கசப்பு இந்த இன்னும் இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் களம் வெளிப்படையாகவே போட்டு உடைச்சது. அவங்க இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கு அப்படிங்கிறத இந்த தேர்தல் பிரச்சார களம் வெளிப்படையாகவே நமக்கு உணர்த்தி இருக்கு. பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் அவர் இங்கே திமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணாரு. இந்த பக்கம் அதிமுக கூட்டணிக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வந்து பிரச்சாரம் பண்ணாரு. இப்படி திமுக அதிமுக இரண்டு தரப்புக்கும் உள்ளூர் ஆளுமைகள் மட்டுமில்லாம தேசிய ஆளுமைகளும் வந்து இந்த தேர்தல் களத்தை ஒரு பேன் இந்தியா களமா மாத்திட்டாங்க. அதுவும் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இந்த சிறப்பு கூட்டம் ஏற்பாடு பண்ணி மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவையும் டீலிமிட்டேஷன் மசோதாவையும் ஒன்றுக்குள்ள ஒன்றா வச்சு பார்லிமெண்ட்ல மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட, அரசியல் அமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் 3/2 பங்கு ஆதரவு வேணும் அப்படின்னு பிஜேபிக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்மக்கிட்ட அந்த பலம் இல்லைன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஆன போதும் தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் 2 மாநில தேர்தல்கள் பாக்கி இருக்கிற அந்த நிலைமையில அந்த சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து அதை எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நம்மளை தோற்கடிக்கும், மோடி தோற்றார் என்ற ஒரு செய்தி வந்தாலும் அதை அடிப்படையாக வச்சு
திமுக காங்கிரஸ் கூட்டணி, அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவங்க அப்படின்ற ஒரு கருத்தை இந்த 4 நாள்ல அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப தீவிரமா பண்ணாங்க. குறிப்பாக சந்திரபாபு நாயுடு ஏன்னா டீலிமிட்டேஷன் இஷ்யூவில் வந்து தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படுது அப்படின்ட்டு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து குரல் கொடுக்கிறார். ஆனால் சந்திரபாபு நாயுடு அதிமுகவுக்காக இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணும்போது ஸ்டாலின் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு டெல்லியை தோற்கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் உண்மை இல்லை, தமிழ்நாடு சவுத் இந்தியாவை தான், நம்முடைய தென்னிந்தியாவை தான் ஸ்டாலின் வந்து தோற்கடிச்சிட்டாரு. இங்கே வரக்கூடிய அதிகமான இடங்கள் நமக்கு வருவதை இந்த மசோதாவை தோற்கடிச்சதன் மூலம் ஸ்டாலின் தடுத்துட்டாரு என்று ஸ்டாலின் சொல்லுகிற தென்னிந்திய மாநிலங்களில் ஒன்றான, ஸ்டாலினுக்கு நெருக்கமான நண்பரும் கூட அப்படிப்பட்டவரான, ஆனால் என்டிஏவில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு சொல்றாரு. இப்படி 2 பக்கமும் மாறி மாறி அனல் பறக்க இந்த தேர்தல் பிரச்சார களம் 1 மாத காலத்துக்கு மேல, 1 மாதம் 1 வாரம், மார்ச் 15ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க. ஏப்ரல் 21ஆம் தேதியோட பிரச்சாரம் முடிஞ்சிருக்கு. இந்த பிரச்சார களத்தின் முடிவில் 2 தலைவர்களுக்கும் என்ன ரிப்போர்ட் அப்படின்னு விசாரிச்சோம். குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த ஸ்ட்ராட்டஜி அமைப்பான பெண் மாப்பிள்ள சபரீசன் அவர் தலைமையில் இயங்கக்கூடிய இந்த பெண் நிறுவனம் என்ன சொல்லியிருக்குன்னா, திமுகவுக்கு 160 170 இடங்கள் வரை திமுக கூட்டணிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம வேட்பாளர் தேர்வுல சில தப்புகள் பண்ணிட்டோம். அப்படி ஒழுங்கா அந்த வேட்பாளர் தேர்வு சரியா இருந்துச்சுன்னா இன்னும் கூட கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு என்பதுதான் பெண் நிறுவனத்தோட லேட்டஸ்ட் கணிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதே நேரம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில நாட்கள்ல பேட்டிக்காக சில பத்திரிகையாளர்களை அவர் சந்திச்சிருக்காங்க. அப்போ ஏங்க நாங்க வந்து ஆளுங்கட்சி ஆயிட்டோங்க என்ற அளவுக்கு அவர் கிட்டத்தட்ட 200% நம்பிக்கையோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேசியிருக்கிறாரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து அமைச்சரவை பட்டியல் கூட நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பாருங்க, எங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்கு அப்படின்ற எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அவருடைய அந்த தேர்தல் உத்தி அமைப்புகள் மற்றும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த டீம் மிதுன் தலைமையிலான அந்த டீம் சொன்ன ரிப்போர்ட் படி அவர் வந்து அவ்வளோ நம்பிக்கையாக இருக்காரு. இப்படி 2 தலைவர்களும் நாங்க தான் என்று நம்பிக்கையோடு இருக்காங்க. இந்த நேரத்தில் இடையில விஜய் அவர்களுடைய இன்றைய பிரச்சாரத்தில் ரொம்ப ஆவேசப்பட்டிருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 2 பேரையும் இன்னைக்கு சகட்டு மணிக்கு அவர் அடிச்சிருக்காரு இந்த அவருடைய இறுதி பிரச்சார கூட்டத்தில். இந்த நிலையில விஜய் உடைய ஓட்டு, அவர் ஒவ்வொரு தொகுதியிலையும் எவ்வளவு ஓட்டு வாங்குறாரு, எத்தனை சதவீதம் வாங்குறாரு என்பது இந்த தேர்தல் முடிவை நிர்ணயிக்கிற ஒரு சக்தியாக இருக்கும் என்பதுல 2 கழகமே ஒத்துக்கிறாங்க. திமுக அதிமுக 2 பேருமே அதுல ரொம்ப அலர்ட்டா இருக்காங்க. அந்த வகையில் தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிருக்கு. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. அதற்கு பிறகு சில பேர் எக்ஸிட் போல் கூட வெளியிடலாம். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வாக்கு சதவீதம் எவ்வளவு ஆயிருக்கு என்பதை பொறுத்து சில கணிப்புகள் வரலாம். அப்போ யாருக்கு வெற்றி என்பது பற்றிய பிக்சர் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. இன்றைய நிலவரப்படி திமுக தலைவர் அவரும் நம்பிக்கையா இருக்காரு, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையா இருக்காரு. இதுதான் இன்னைக்கு அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.